எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ZEBRONICS உடைய ZEB-PARADISE னு சொல்லக்கூடிய இந்த பூம் ஹெட்செட்ஸ் தான் நாம இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் என்னுடைய கருத்தை ரிவ்யூ பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மேலே இருக்கக்கூடியதை பார்த்துருவோம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ZEBRONICS உடைய ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க. வெளியே பார்க்குறதுக்கு லுக் நல்லா இருக்குது. அண்ட் தென் மேலே அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியதை நம்ம உள்ள அன்பாக்சிங் பண்ணி அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பார்க்கலாம். சைடில் திருப்பின உடனே அதே ZEBRONICS ஆல்வேஸ் ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஹெட்செட் மைக் இந்த மாதிரி ZEB-PARADISE கொடுத்துருக்காங்க. அடுத்தது பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் தான் மெயினான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZEB-PARADISE ஃபியூச்சர்ஸு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். இது வேணும் அப்படின்னா நான் டெலகிராமில் இந்த இமேஜஸை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இவ்வளோ தான் இந்த பாக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கப்புறம் பாக்ஸை திறந்து பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எந்த கவரும் இல்லை. இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஹெட்ஃபோனை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சுருக்காங்க. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒருவேளை உங்கள் டிவைஸில் சார்ஜ் இல்லைனாலும் இந்த ஒயர் யூஸ் பண்ணி உங்களால் பாட்டு கேட்டுக்க முடியும். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 100 cm 95 cm வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சார்ஜர் ஒயர் கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் அதை வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணோம்னா இது ஜஸ்ட் வச்சுக்கோங்க. உங்களுடைய சாதாரண மொபைல் சார்ஜரே வீட்டில் இருக்கும். அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சார்ஜரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மேலே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே கொடுக்கறது தான். இந்த மேனுவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இருந்தால் தான் வாரண்டி கிளைம் பண்ணுவாங்க. பாக்ஸும் இதுவும் வேணும்னு சொன்னாங்க வாங்கும்போது. ஸோ இதை பத்திரமா வச்சுக்கோங்க, பாக்ஸையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுதான். அப்புறம் இந்த டிவைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவைஸை எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் நம்ம மேலேருந்து ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ZEBRONICS அவங்களுடைய பிராண்டு பேரை கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டு பேர் பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் காதில் மாட்டும் போது இது ரொம்பவே யூனிக்கான ஃபீலும் தரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பான்ச்சஸ் நம்ம காதில் மாட்டுறதுக்கு 2 ஸ்பாஞ்சு, மேலே தலையைக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 158 கிராம்னு அந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஓகே, அந்த 158 கிராம் நம்ம போடும்போது அந்த ஃபீல் நம்மளுக்கு தெரியுது. நடந்துகிட்டு இருக்கும்போது கேட்டால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுவே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டு கேட்கும்போது ஒரு வெயிட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு 2 இடம் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ரைட்னு இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட்டில் மட்டும்தான் எல்லா கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட்டில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். இல்லை லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் ஏற்றுற பட்டனு, வால்யூம் கம்மி பண்ணுற பட்டனு, பாஸ் பட்டன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மைக் ஆன் ஆயிடுச்சு, அதாவது ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு லைட் எரியும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைட் எரியும். இது ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இந்த இயர்ஃபோன் இந்த ஜாக்கு கொடுத்துறதுக்கான பின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜ் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இவ்வளோ தான் இருக்கக்கூடியது மேலே. அதுக்கு அடுத்தது இதில் மோட்ஸை மாற்றிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் இதில் சென்டரில் இருக்கக்கூடிய நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பாஸ் ப்ளே பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்எம் மோட் மாறிடும். இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எஃப்எம் மோட் மாறிடும். உங்களுக்கு ஒருவேளை எஃப்எம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சிக்னல் கிடைக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எஃப்எம் கிடைக்கும். எனக்கு சிக்னல் கிடைக்கல, அதனால தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இதில் 3 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களால் 6 சென்டிமீட்டர் வரையும் தான் ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். இதில் 3 6 சென்டிமீட்டர் வரையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். இது 6 சென்டிமீட்டர் போட்டால் தான் என் காதுக்கு கரெக்டாக செட் ஆகுது. உங்களால் இதில் மெமரி கார்டும் போட்டும் பாட்டு கேட்டுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டியூல் கனெக்டிவிட்டி ரோல் இருக்குது. அதாவது நீங்கள் லேப்டாப்பும் யூஸ் பண்ணுறீங்க, மொபைலும் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொபைலும் லேப்டாப்லையும் இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இந்த ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். கனெக்ட் பண்ணி விட்டுட்டு லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணி விட்டதும் லேப்டாப்பில் இருக்கிற ஒர்க் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் பேசிட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டதும் லேப்டாப்பில் இருக்கிற ஒர்க் ஆன் ஆயிரும். இந்த மாதிரி டியூல் கனெக்டிவிட்டி ரோலும் உங்களுக்கு தந்திருக்காங்க. இது நீங்கள் சார்ஜ் இருந்தால் தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. ஒருவேளை ஃபியூச்சரில் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி பிரச்சனை வரலாம். ஒருவேளை பேட்டரியும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 5 years 6 years இல்லை 4 years 5 years வச்சு யூஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி போயிட்ட பின்னாடி கூட உங்களால் ஜாக்கை வச்சும் யூஸ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் இல்லைனாலும் ஜாக்கை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இது நல்ல ஆப்ஷனு.
அதனால தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மணி நேரம் உங்களுக்கு பேக்கப் வரும். 15 மணி நேரம் உங்களால் பாட்டு கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 2 மணி நேரத்தில் இது உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பெஸ்ட்டாக தான் வேணும், பெஸ்ட் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் மற்ற பிராண்டில் செக் பண்ணி பாருங்கள். ZEBRONICS வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது கிளிக் பண்ணி பாருங்கள். ZEBRONICS உடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இதுக்கான ப்ரைஸும் போட்டிருக்காங்க. நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக அதோட ப்ரைஸ் வந்து அதோடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1199 ரூபா 1200 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் வாங்கினது 999, அதாவது 1000 ரூபாய்க்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரையும் உங்களாக இருக்கும். குட் பை.